வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜூன் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, குரோதி வருடத்தில் இது ஆனி மாதம். ஆனி மாதத்தில் 14ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, மதியம் 12:26 வரை. அதன்பின் உத்திரட்டாதி, திதி தேய்பிறை, சப்தமி மாலை 6:26 வரை. அதன்பின் தேய்பிறை, அஷ்டமி. இன்று மாலை 6:26 பிறகு தேய்பிறை, அஷ்டமி. யோகம் சித்த யோகம். கடகராசிக்காரர்களுக்கு இன்று காலை 6:48 வரை சந்திராஷ்டமம். அதன்பின் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று காலை 6:48 முதல் சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய விசேஷம், இன்றைய முக்கியத்துவம். இன்று மாலை 6:30 அளவில் தேய்பிறை அஷ்டமி ஆரம்பிப்பதால் இன்று கால பைரவரை வழிபட வேண்டும். மாலை நேரத்தில் இன்று கால பைரவர் வழிபாடு. எல்லா சிவ ஆலயங்களிலும் பைரவருக்கு இன்று தனி சன்னதி உண்டு. அதில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இன்று தேய்பிறை அஷ்டமி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 முதல் 9 வரை. காலை 10 முதல் 10:30 வரை. மதியம் 1 முதல் 3 வரை. இரவு 8 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரன் சனி, மீனத்தில் ராகு. இன்று காலை 6:48 அளவில் இன்று காலை 6:48 அளவில் கும்ப ராசியிலிருந்து சந்திர பகவான் மீன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமிங்க. பைரவரை வணங்க வேண்டும். பைரவரை எதுக்கு வணங்கணும்? எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனை அப்படின்னா, சில பேர் நமக்கு ஏதோ அபிச்சார பிரஜோகம் செய்கிறாங்க அப்படின்னு சில பேர் பயப்படுவாங்க. கண் திருஷ்டி, ஏவல், பில்லி சூனியம், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்பப்பட்டால் நம்ம இந்த பைரவரை வணங்க வேண்டும். கால பைரவரை வணங்க வேண்டும். மாலை நேரத்தில் பைரவரை வணங்குவதால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தீரும். அதிலும் குறிப்பாக கண் திருஷ்டி போன்ற கொடுமையான ஏவல், பில்லி சூனியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அபிச்சார பிரயோகங்களுக்குரிய விஷயங்கள் ஏதாவது இருக்குதுன்னு நினச்சோம்னா தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று மாலை நேரத்தில் பைரவருக்கு நடக்கக்கூடிய பூஜையில் கலந்து கொண்டால் நமக்கு அது எதுவும் அட்டாக் ஆகாது. யார் ஏவி விட்டாங்களோ அவர்கள் பக்கமே திரும்பிடும். கண் திருஷ்டியிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஏன்னா ஒரு முன்னேற்றத்துக்கு பெரிய பிரச்சனையே கண் திருஷ்டி தான். நம்ம ஒரு நல்ல சட்டை போட்டு வெளியே போக முடியாது. பார்த்தியா அவன் எப்படி இருக்கான் பார்த்தியா அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம போகும்போதே ஏதாவது ஒரு ஆணி பட்டு சட்டை கிளியும், பட்டன் பிஞ்சு போவோம். ஒரு இன்டர்வியூ போகிறோன்னா நம்மளால் நிம்மதியாக போயிட்டு வர முடியாது. ஒரு கார் வாங்கினா பேக்கில் ரிவர்ஸில் எடுக்கும்போது பம்பரில் அடிபட்டு ஸ்க்ராட்ச் ஆகும், பேக் லைட்டு உடையும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். நம்மளால் அக்கம் பக்கம் வீட்டில் கூட நம்மளால் பார்த்து நிம்மதியாக இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பொருள் வாங்க வந்தோம்னா ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எப்படி தடுப்பது? அதுலேருந்து நம்ம எப்படி விலகி வெளியே வருவது அப்படின்னா, இதற்கு கால பைரவர் வழிபாடு தான். கால பைரவர் வழிபாடு செய்ய செய்ய கண் திருஷ்டி அப்படிங்கிற விஷயம் நம்மளை அட்டாக் பண்ணாது. நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு அது ஒரு தடையாக மாறும், கண் திருஷ்டியே. அதனால தான் காசியில் ஒரு கருப்பு கலரில் ஒரு கயிறு கொடுப்பாங்க. காசியில் தான் பைரவருடைய முதன்மையான க்ஷேத்திரம். காசி பைரவருக்காகவே ஆதிசங்கரர் அங்கே போயிருந்தப்போ ஒரு பாட்டு ஏற்றி பாடினார். அது இப்போ யூடியூப்லலாம் இருக்குது, அதை போட்டு கேட்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சிவ ஆலயங்களிலும்
பைரவருக்கு என்று தனி சன்னதி உண்டு. இந்த மாதிரி கண் திருஷ்டிக்காக காசியில் ஒரு கயிறு கொடுப்பாங்க, காசி கயிறு என்றே பேர். அதை கையில் கட்டிக்கிட்டாலும் நமக்கு கண் திருஷ்டி வராது. இந்த மாதிரி தேய்பிறை அஷ்டமியில் கோயிலுக்கு போய் வணங்குவதாலும் நமக்கு கண் திருஷ்டி வராது. கண் திருஷ்டியெல்லாம் மண்ணோட மண்ணாக போயிடும், காற்றோட காற்றாக போயிடும். அதனால் பயம் தேவையில்லை. இதுபோன்று ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிகளுக்கும் மாலை நேரத்தில் பைரவரை வணங்குவதால் நம்மளுடைய கஷ்டங்கள் அகலும். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்று காலை சற்றே குறைய 6:50 அளவில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் வருகிறார். 12ஆம் இடத்தில் ராகுவோடு இணைகிறார். 12ஆம் இடம் என்பது அயன சயனஸ்தானம், மோட்சஸ்தானம், நம்மளுடைய தூக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். அங்கே ராகுவோடு இணைவதால் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வரும். வெளிநாட்டின் மூலம் வர்த்தகம் செய்யக்கூடியவர்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய நேரம். கொஞ்சம் பண செலவு ஆகும். இன்னைக்கு தேவையற்ற செலவுகளாகவும் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் யோசித்து என்ன செலவு செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து தான் செலவு செய்யணும். தொடர்ந்து குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார். வாக்கு ஸ்தானத்தில் குரு இருப்பதால் உங்களுடைய வாக்கு, சொல்வாக்கு மேன்மையடையும். உங்கள் வார்த்தைக்கு மற்றவர்கள் மரியாதை கொடுப்பாங்க. ஒரு நம்பிக்கை பிறக்கும். உங்களுக்கும் நம்பிக்கை பிறக்கும், மற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கும் நம்பிக்கையால் அவர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். இது ஒரு சிறப்பான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் காலையில் 6:48 அளவில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் ராகுவோடு இணைகிறார். லாபஸ்தானத்தில் சந்திரன் ராகு, லாபஸ்தானத்தில் சந்திரன் ராகு. அதனால் வேற்று மொழி அல்லது வேற்று மதக்காரர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று உண்டு. நிறைய இஸ்லாமியர்கள் நண்பர்கள் உங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவர்களால் ஆதாயம் கிடைக்கும். இல்லை சார், நானே இஸ்லாமியர், உங்கள் ராசி பலனை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா யாராவது உங்களுக்கு சாய்பாபா டிவோட்டி, அவர்களோடு உங்களுக்கு நட்பு ஏற்படும். அவர்களால் ஆதாயம் கிடைக்கும். இன்றைக்கி அது போன்ற ஒரு நாள். உங்களுடைய நண்பர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் வெற்றிகரமான நாளாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்களை சந்திப்பீங்க, நடக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். செய்யக்கூடிய தொழிலில் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும். யோகமான நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி புதன் 2ஆம் இடத்தில் சென்று அங்கே வலுவாக அமர்ந்திருக்கார். 2 குடைய கிரகம் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவோடு இணைவு. தொழில் நல்லா நடக்கும். அந்த தொழிலால் லாபங்கள் பன்மடங்கு கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்களுக்கான ஒரு செலவு செய்வீங்க. சில தர்ம காரியங்களுக்கான உங்களுடைய பங்களிப்பு இருக்கும். உங்களுடைய பெரிய தொகையை நீங்கள் கொடுத்தீங்கன்னு அதை எம்போஸ் பண்ணி ஒரு இடத்துல மாட்டுவாங்க. இந்த மாதிரி சில பேர் டியூப்லைட்டை கொடுத்துட்டு இந்த டியூப்லைட்டை மறைக்கிற மாதிரி உபயம்னு எழுதியிருப்பாங்க. நீங்கள் யாருக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. நீங்கள் கொடுத்த தர்ம காரியத்தை அவர்கள் வெளிப்படுத்துவாங்க. அதனால் உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும். இன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு காலையில் 6:48 அளவிலேயே உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. சந்திரன் 9ஆம் இடம் சென்று அங்கே ராகுவோடு இணைய போகிறார். 8ஆம் இடத்துல சனி பகவானோடு இருந்தார். 9ஆம் இடம் சென்று அங்கே ராகுவோடு இருக்கிறார். அதனால் 8ஆம் இடத்தில் இருந்த ஒரு விஷயத்தை விட கொஞ்சம் ஒரு மத்தியம பலன்தான். ராகுவோடும் சந்திரன் இணைவது அவ்வளோ விசேஷமான பலன் இல்லை. இருந்தாலும் சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு விளக்கு கிடைச்சாச்சு நமக்கு. இன்றைக்கி மாலை நேரத்தில் பைரவரை வணங்குங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும். அதற்கு மாலை நேரத்தில் பைரவரை வணங்குவது சிறப்பு. இந்த சந்திரன் ராகுவோடு இணைந்தாலோ அல்லது கேதுவோடு இணைந்தாலோ கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் தான் வரும். அதனால் ஏதாவது தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படலாம். கம்யூனிகேஷனில் பிரச்சனை வரும். அல்லது பயணிக்கும் போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். பயணத்தால் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். சில காரிய தடைகள் ஏற்படலாம். கவனம் தேவை. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று காலை 6:48 அளவில் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுது. சந்திர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் சென்று அங்கு ராகுவோடு இணைய போகிறார். 8ஆம் இடத்து சந்திரன் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்தில் ஏற்கனவே கேது பகவான் இருக்கார். அதனால் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலில்
சில சிக்கல்கள் ஏற்படலாம். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல அதிக எச்சரிக்கை தேவை. நீங்கள் யாரிடமாவது ஏமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி திருநாய்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் திருநாய்களின் தொந்தரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மாலை நேரத்தில் பைரவரை வணங்குவது சிறப்பு. கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து சந்திர பகவான் 7ஆம் இடம் வந்து அங்கே ராகுவோடு இணையப் போகிறார். இன்று காலை 6:48 அளவில். இது ஒரு விதமான யோகம். சில நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். சில நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய நேரம். உங்கள் ராசி அதிபதி 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 11க்குடைய கிரகம் 7ஆம் இடம் வந்துட்டார். 7ஆம் இடம் என்பது உங்கள் நண்பர்கள். 11ஆம் இடம் என்பது லாபம், நண்பர்களால் லாபம். உங்களுடைய பார்ட்னர்ஸால் உங்களுக்கு இப்போது யோகம். அதனால் இன்றைக்கி நாள் நல்ல நாள். சில நல்ல நபர்களை சந்திப்பீங்க. அந்த நல்ல நபர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு டிப்ஸ் கொடுப்பாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு லூப் பாயிண்ட்டாக கிடைக்கும். அது ஏதோ ஒரு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு அது ஒரு ஆதாயமான பாயிண்ட்டாக இருக்கும். அதை வைத்தே உங்களுடைய தொழிலை முன்னேற்றி அதை வைத்து உங்களுக்கு ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய நேரமாக இருக்கும். ஏதோ ஒரு சின்ன விஷயம் நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். அது ஒருத்தர் மூலம் கிடைக்கும், அல்லது ஒரு வார்த்தை கிடைக்கும். இந்த பொருள் இங்கே இருக்குது அப்படிம்பாங்க. போய் தேடினீங்கன்னா அது கிடச்சிரும். வாங்க வேண்டிய ஒரு பொருளாக இருக்கும். அது ஏதோ ஒரு முக்கியமான பொருளாக இருக்கலாம். அது ஒரு நபரிடமிருந்து அந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீங்க. இது போன்ற சம்பவங்கள் நடக்கும். இது ஒரு யோகமான நாள். துளாராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து சந்திர பகவான் இன்று காலை 6:48 அளவில் 6ஆம் இடம் செல்ல போகிறார். 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலே எப்பயுமே நல்லது. அதுவும் இப்போது ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். பிறவி ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறவர்களை வெல்வது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த ராகு, அதுவும் கருணாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பவர்களை நம்ம வெல்வது ரொம்ப சிரமம். வெற்றி அவர்களுக்கு தான் வரும். கோர்ட்டு கேஸ்லலாம் அந்த மாதிரி 6ஆம் இடத்து ராகுல இருக்கிறவர்களோட நம்ம கேஸ் போட முடியாது. போட்டோம்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ அந்த இடம் வந்து ஒரு வெற்றியை சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். அங்கே இப்போ சந்திரன் போய் இருந்து சந்திரன் ராகு இணையும் சேர்ந்து இருப்பதால் உங்களுக்கு தான் வெற்றி. இப்போது நீங்கள் சின்ன ஒரு வீட்டில் இன்டோர் கேம்னு சொல்லக்கூடிய செஸ் விளையாண்டாலும் சரி, கேரம் போர்டு விளையாண்டாலும் சரி, வெளியில் மைதானத்தில் போய் ஃபுட்பால் விளையாண்டாலும் சரி, கிரிக்கெட் விளையாண்டாலும் சரி, வெற்றி உங்கள் பக்கம். வெற்றி நிச்சயம். சரி, வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமானா, தொழிலில் உங்களுக்கு போட்டியாளர்கள்னு யார் வந்தாலும் அவர்களில் நீங்கள் தான் முதன்மையை பெறுவீங்க. அவர்கள் 2, 3 அப்படின்ற இடத்துக்கு தான் போவாங்க. தொழிலில் அபரிவிதமான வெற்றி உண்டு. அதனால் லாபமும் உண்டு. வேற்று மொழிக்காரர்கள் அல்லது வேற்று மதக்காரர்கள் அவர்களால் ஆதாயம் பெறக்கூடிய நாளும் நேரமும் அடுத்த 2.5 நாட்களில் யாராவது தெலுங்கு பேசக்கூடியவர்கள் அல்லது கன்னடம் பேசக்கூடியவர்களால் ஆதாயம் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நேற்றுக்கெல்லாம் புத பகவான் 8ஆம் இடத்துல இருந்தார். இப்போ அவர் 9ஆம் இடம் வந்துட்டார். புதன் 8ஆம் இடத்தில் வலுவாக இருந்ததை விட 9ஆம் இடம் வந்தது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சொல்லணும். 9க்குடைய கிரகம் இன்றைக்கி 5ஆம் இடம் வரார். 5க்குடைய கிரகம் இன்றைக்கி 7ஆம் இடத்துல. இது போன்ற ஒரு கிரக அமைப்பு. அதனால் கடந்த ஒரு வாரத்திற்கு ஒரு வாரம் அல்லது 10 நாள்களாக இருந்த கிரக நிலையிலிருந்து ஒரு சில மாற்றங்கள் இருக்குது. அது எல்லாமே நல்ல மாற்றம்தான். இப்போ ஒரு சின்ன பிரச்சனைக்குரிய இடத்துல எது இருக்குது அப்படின்னு பார்த்தா, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல மேஷத்தில் வலுவாக இருக்கார். 6க்குடையவன் 6ஆம் இடத்துலேயே இருக்கும்போது கடன் வாங்கும் எண்ணம் ஏற்படும். கடன் வாங்கி சில பேர் சிக்கலில் மாட்டிப்பாங்க. இல்லைனா உடல் உபாதைகள் ஏற்படும். அடிவயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனைகள், சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். சில பேருக்கு சிறுநீரக தொந்தரவுகள் ஏற்படலாம். அது ஒன்று தான் இப்போ கொஞ்சம் சிக்கலில் இருக்குது. மற்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில யோகமான நற்பலன்லாம் இன்றைக்கி நடக்க ஆரம்பிக்கும். இனி கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். இன்று தேய்பிறை அஷ்டமி. அதனால் மாலை நேரத்தில் பைரவரை வணங்குவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு அமையும். அதனால் மாலை நேரத்தில் சிவ ஆலயம் சென்று பைரவரை வணங்குங்க. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் சென்று அங்கே ராகுவோடு இணையப் போகிறார். 7ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன்.
இந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும்போது நிறைய திருமணம் விஷயங்கள் கைகூடும், திருமண முயற்சிகள் நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம். நிறைய பேருக்கு திருமணம் தடை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் நடக்கும், திருமண யோகம் உண்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவாங்க சில பேர். புத்தாடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய நேரம். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் புத்தாடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய நேரம். வாகன யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரம். நிறைய பேருக்கு புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். வாகன யோகம், புத்தாடை, வெள்ளி, தங்கம் வாங்கக்கூடிய நேரம். வீட்டில் தங்கம் தங்கும் நேரம் இது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ யோகமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன், 7க்குடைய கிரகம் 3ஆம் இடத்தில் ராகு, சந்திரன். அதனால் ஏதாவது வெளிநாட்டு பயணம் ஏற்படும். வெளிநாட்டுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். வெளியூருக்காவது சென்று வருவீர்கள் அல்லது வெளி மாநிலத்துக்கு சென்று வருவீர்கள். பயணத்தால் நன்மையை பெறக்கூடிய ஒரு நேரம். பயணம் உங்களுக்கு இனிமையாக அமையும். இந்த நாள் யோகமான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கி காலையில் 6:48 அளவில் உங்கள் ராசியை கடந்து 2ஆம் இடம் சென்று விடுகிறார். 2ஆம் இடத்தில் ராகுவோடு சந்திரன் இணையும் போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் குபீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் பணம் வரும். இன்றைக்கி ஒரு பெரிய பணத்தை பார்க்க போகிறீங்க, பல்காக பணத்தை பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நீங்கள் பெரிய ஒரு பேகு, எதுனா அழுக்கு மூட்டை மாதிரி இருக்குது அந்த பேக்குன்னு திறந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பணம் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு அதிர்ஷ்டமான வகையில் பணம் உங்கள் கைக்கு வரும். நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய தொகையை பார்க்க போகிறீங்க. அந்த மாதிரியான ஒரு நாள், நல்ல நாள் இன்றைக்கி. குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, அதாவது அலுவலகம் சென்று காலையில் போயிட்டு சாயங்காலம் வரக்கூடியவர்கள், டே ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு, எந்த மாதிரியான வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு உண்டு. மாற்றத்தை எதிர்பார்க்கிறவர்களுக்கு பதவியில் ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்கள் இஷ்டப்பட்ட இடத்துக்கு இப்போ போய் வேலை செய்யலாம். கஷ்டப்படாமல் வேலை செய்யலாம். இஷ்டப்பட்ட வேலையை இனிமேல் நிறைய வருமானத்தோடு நீங்கள் செய்ய போகிறீங்க. வருமான உயர்வும் ஏற்பட போகுது, சம்பள உயர்வு ஏற்பட போகுது. கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல நாள் இது. மீனராசிக்காரர்களுக்கு 4-7க்குடைய கிரகம் புதன் 5ஆம் இடத்தில் இருக்கார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம். அங்கே புதன் வருவதால் உங்கள் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. இப்போ குழந்தைகளுக்கான ஒரு கல்வி முன்னேற்றத்திற்கான உங்களோட பங்களிப்பு சிறப்பாக இருக்கும். சில வீட்டில் குழந்தைகளை படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சில குழந்தைங்க அவங்களா படிப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், உங்கள் குழந்தைகள் படிக்கக்கூடிய ஆர்வத்தை நீங்கள் கொஞ்சம் கொடுத்தாலும் போதும், அவர்கள் பிரமாதமாக படித்து முன்னேற்றம் வந்துடுவாங்க. முன்னாடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி 5க்குடைய கிரகம் உங்கள் ராசிக்குள் இப்போ ராகுவோடு இணைய போகிறார். இன்றைக்கி காலையில் 6:45 மணிக்கு, 6:50க்கெல்லாம் இன்றைக்கி வந்துடுவார். இது டெலிகாஸ்ட் ஆகும்போதெல்லாம் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே தான் இருப்பார். ராசிக்குள் சந்திரன். அதனால் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஒரு பாசப்பிணைப்பு ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஒரு பாசப்பிணைப்பு ஏற்படும். ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி நாள். இன்றைக்கி மாலை நேரத்தில் தேய்பிறை அஷ்டமி என்பதால் சிவ ஆலயம் சென்று பைரவரையும் வணங்குங்க. மேலும் நன்மைகள் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. வெற்றிகரமான நாள்.